கும்பம் ராசிக்கு பாதசனி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் மார்ச் 6ஆம் தேதியே சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகிவிட்டார். தலைமையில இருந்த சனி பகவான் உங்களுக்கு பாதத்துல பெருக்கிறாரு. இது ஓரளவுக்கு ரிலீஃப் தான், பெரும் கஷ்டம் இல்லை. இந்த கும்பராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையே நெருங்கிய உறவு உங்களை விட்டு விலகி போயிருக்கோம், அல்லது ஒரு உறவை விட்டு நீங்க விலகி வந்திருப்பீங்க. பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனை, நிறைய கடன், கையிருப்பு இல்லை, பற்றாக்குறை. அடுத்ததாக உடல் நலத்துல பிரச்சனைகள், மன அழுத்தம். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இந்த பாதசனியால கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல சனி பகவான் வரும்போது முக்கியமா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும். பணமே இல்லாம இருந்து கையை கடிச்சு கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி விரயமானாலையும் விரையாதிபதியாகவும் வராரு. கும்பராசிக்கு சனி பகவான் 2ஆம் பாவகம் தனஸ்தானத்துல இருக்கும் போது விரயமாகும். விரயமாகணும்னாக்க வரவு இருக்கும், வருமானம் இருக்கும், வருமானம் வரும், விரயமாகும். அப்போ திட்டமிட்டு நீங்க கொஞ்சம் செலவு பண்ணீங்கன்னாக்க கடனுக்கு கூட கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணிடலாம், கடனை செலுத்தலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயத்துல இந்த கும்பராசிக்கு ஜென்மத்தில் இருந்த சனி கடுமையான மன அழுத்தம், உடல் நலத்துல பாதிப்பை கொடுத்ததுல இருந்து விலகியதால் உங்களுக்கு ஓரளவுக்கு மன அழுத்தம் நீங்கும். படிப்படியாக தொழில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், நிம்மதி பிறக்கும். ஆனாலும் ராகு ராசியில் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு இல்லையா, அது எவ்வளவு காலத்துக்கு இருப்பாரு, அது எந்த விதமான பிரச்சனையை கொடுக்கும் என்பதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்ட இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த கும்பராசிக்கு பாத சனி என்பது ஒரு ரிலீஃப் தான். அதாவது தலைமையில ஒரு பாரத்தை சுமக்கிறதுக்கும் பாதத்துல சுமக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா. கடுமையான வழி இல்லை, ஒரு மன அழுத்தம் இல்லை. எப்பயுமே ஒரு ஜென்ம சனி காலகட்டம் தான் கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கும். அது எதன் வகையில கொடுக்கும்? வாழ்க்கை துணை ஒரு வகையில மன அழுத்தம், அல்லது நெருங்கிய உறவுகளால மன அழுத்தம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில மன அழுத்தங்கள், டென்ஷன்கள், அல்லது பொருளாதார ரீதியான மன அழுத்தம், இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மன அழுத்தத்துல இருந்து நீங்க வெளிவர போறீங்க. ஆனா ராசியில ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது டிசம்பர் மாதம் வரலாம் தான். இந்த டிசம்பர் மாதத்தை தானாக உங்களுக்கு அந்த பிரச்சனையும் ஓய்ந்து விடுகிறது. இப்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு கடுமையான பாதிப்புன்னா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் வரலும் பாத்தீங்கன்னா சில டென்ஷன், சில மன அழுத்தம், கொஞ்சம் சில தடைகள், ஒரு கோபம், டென்ஷனால சில முடிவுகள் தவறாக எடுக்கிறது, அல்லது முடிவே எடுக்க முடியாம இருக்கிறது, இப்படி இருக்கும் இந்த ராகு கேதுவால. இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் டிட்டாச்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப் டு டிசம்பர் மாதம் வரலும். ஆனாலும் இந்த டிசம்பர் மாதம் 2026க்கு பிறகு இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கு. உங்க ராசிக்கு 12ல ராகு போயிடுது, 6ஆம் இடத்துல கேது வந்துடுது. ராகு கர்மாவிலிருந்து நீங்க விடுபட்டுறீங்க. சனியோட கர்மா கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை கொடுக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. குரு பாத்தீங்கன்னாக்க ஜூன் மாசத்துல இருந்து 6ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. உச்ச குரு 11ஆம் அதிபதி உச்சமாகி 6ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் தீரும், வருமானம் வரும், வருமானத்துக்கு மீறிய செலவுகளும் வரும். நீங்க திட்டமிட்டு செலவு பண்ணுங்க, புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்குவீங்க, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவங்க புதிய ஐடியாக்களை புகுத்தி தொழிலை மேம்படுத்துவீங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஆர்டர்கள் நிறைய வரும், வருமானம் கூடுதலாக கிடைக்கும், லாபங்கள் வரும். அதே சமயத்துல கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டரா இருக்கு, பெரிய அளவுக்கு மன வருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பிரிந்த கணவன் மனைவி உறவு ஒரு தற்காலிகமாக பிரிந்திருக்கீங்க, டிவோர்ஸ்லாம் ஆகல, மனஸ்தாபம், அதனால நான் வெளியில இருக்கிறேன், அவர் ஒரு ஊர்ல இருக்கிறாரு அப்படின்றவங்க டிசம்பர் மாதத்திற்கு பிறகு சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதற்குள்ள பெரிய இஷ்யூஸை ஏற்படுத்திக்காம இருக்கணும், வாக்குவாதங்கள்லாம் செய்யாம இருக்கணும். இந்த வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால கணவன் வகையிலையோ அல்லது மனைவி வகையிலையோ அல்லது வாழ்க்கை துணைவரின் குடும்ப உறவுகள் வகையிலையோ பேசும்போது கவனமாக இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்க வாக்கில் ரொம்ப கவனமா இருக்கணும்.
கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட நீங்க ஏதாவது பர்சனலா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசுனீங்கன்னாக்க அது உங்களுக்கே பாதகத்தை ஏற்படுத்தும். வாக்கில் கவனமா இருக்கணும். இப்ப பாதசனின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனா குழப்பம் இல்லாம இருந்தீங்கன்னாக்க சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. அதே சமயத்துல கால்கள், மூட்டுக்கள், பாதங்கள்ல அடிக்கடி வலிகள் அல்லது அடிபடுறது போன்றவையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும். அல்லது நீங்க நடந்தே போறீங்கன்னா கூட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்து போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு நிலையில பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா வாக்கில் கவனம் செலுத்தணும். அதே போல உங்களுக்கு வருமானத்துல திட்டமிட்டு செலவு பண்ணணும். அதுதான் இங்க முக்கியமானது. வருமானமே இல்லை, கடன் தான் இருக்கு எனக்கு, வருமானம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையின் மூலம் வருமானம் வரும். பழைய கடனை தீக்கிறதுக்கு, புதிய கடன் வாங்குறதுக்கோ வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதன் மூலம் கொஞ்சம் டிசம்பர்ல இருந்து மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. இந்த குரு 6ஆம் இடத்துல ஜூன் மாசத்துல இருந்து வந்துடுறதுனால வேலை கிடைக்கும், ஆரோக்கியம் மேம்படும். 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது மறைந்திருந்த நோய் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். நீண்ட காலமா இருந்த நோய் படிப்படியாக விலகும். கிரானிக்கல் டிசீஸ் இருந்தா கூட அதுக்கு மருத்துவம் கிடைச்சி விலகும், சரியான மருத்துவம் கிடைக்கும். அதே போல இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு மன அழுத்தத்தால் வரக்கூடிய பிரச்சனை இல்லை. நெருங்கியவருடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், உதாரணமா தாயாருடன் கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம், சகோதர சகோதரி உறவு நிலை சரியில்லை, சில நண்பர்களுடன் விரோதம், இதையெல்லாம் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு தீரும். இதோட முன்னோட்டமாக உங்களுக்கு இந்த ஜூன் மாசமே இந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அப்பவே ஓரளவுக்கு பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான்றது கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது திட்டமிட்டு செலவு பண்றதுன்றது நமக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்குறதுன்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். கடன் வருது, கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்றதுக்காக போய் அந்த கடன்ற வலையில போய் நீங்க விழக்கூடாது. நம்ம கையிருப்புல வச்சு நீங்க செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் மேம்பாடாக இருக்கும், முன்னேற்றமாகவும் இருக்கும், மன அழுத்தமும் இல்லாம இருப்பீங்க. இந்த பாதசனி என்பது கடைசி கட்டம், 7.5 சனியோட லாஸ்ட் பார்ட். அதனால உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். அந்த வகையில வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல ஆரோக்கியத்துல மேம்பாடு அடையும், முன்னேற்றங்களையும் கொடுக்க ஆரம்பிப்பாரு சனி பகவான். உங்களுக்கு ராகுகேது பயிற்சி ஆன பின்னாடி பாத்தீங்கன்னாக்க அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு, அரசு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உங்க ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக்க அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசு பணியில இருக்கீங்க, ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வுக்காக நீண்ட காலமாக எதிர்பார்க்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கும். ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த ஹையர் போஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய போட்டியாளர்களை நீங்க வெற்றிகரமாக சமாளித்து போட்டிகளையும் உங்களுடைய கண் திருஷ்டிகளையும் சமாளிக்க போறீங்க, வெற்றிகள் ஏற்படும். அதே சமயத்துல சுப கடனும் ஏற்படும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் சில பேர் வீடு வாகனம் வாங்குறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ சுப கடன் வாங்கி அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அது ராகுகேது பெயர்ச்சியான பிறகு செய்யுங்க. டிசம்பருக்கு பிறகு, ஜனவரியில இருந்து 2027 இருந்து செய்யுங்க. உங்களுக்கு மேக்சிமம் 2027 ஜனவரியில இருந்து பெரிய துன்பம் இல்லை. ராகுகேது பெயர்ச்சி ஆயிடுது, சனி 2ஆம் இடத்துல இருக்கு, குருவோட பார்வையில் இருக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு வருமானம் எல்லாம் தாராளமா வரும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்துல படிச்சதே கூட எக்ஸாம் எழுதும் போது மறந்துடுவீங்க, அல்லது எக்ஸாம் டைம்ல உடம்பு பாதிப்பு, ஹெல்த் இஷ்யூஸ், அதனால சரியா படிக்க முடியாம அல்லது எக்ஸாம் எழுத முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த பாத சனியால உங்களுக்கு அந்த பாதிப்பு பெருசா இருக்காது. ஓரளவுக்கு எக்ஸாம் எழுதும் போது நல்ல கான்சென்ட்ரேஷனோட எழுத போறீங்க. எக்ஸாம்ல ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு, கவலையே பட தேவையில்லை. அதே சமயத்துல சில சோசியல் மீடியா, சில தேவையில்லாத நட்பு, இவற்றால் உங்களுக்கு டைவர்ஷன் ஆகும், லைஃப்ல டைவர்ஷன் ஆகும், படிப்புல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும். அதுல கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போடுங்க. தேவையற்ற நட்பு அல்லது சோசியல் மீடியாக்களை கொஞ்சம் குறைச்சிங்க பாக்குறத. நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்க, மருத்துவம் படிக்கலாம்னு பிளான் பண்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் இருக்கு கண்டிப்பா. அந்த வகையில பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க ஜாதகத்துல மெடிக்கல் படிக்கணும் அப்படின்ற ஒரு பிராப்தம் இருக்குன்னாக கண்டிப்பா கொஞ்சம் கூடுதலா செலவு பண்ணியாவது, அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிறது அல்லது ஒரு பேமெண்ட் சீட்டா கிடைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும், அதுதான் முக்கியம்.
கடந்த காலத்துல நிறைய கருத்து வேறுபாடு, உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டு வாழ்க்கை துணைவர், அதனால சச்சரவுகள், சந்தேகங்கள், குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை, தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பெரும்பாலானோருக்கு இருக்கும். திருமண வாழ்க்கையிலே ஒரே வீட்டுல இருந்தா கூட சில பேர் பிரிந்து இருப்பீங்க, பிரிந்து வெவ்வேறு இடத்துல இருப்பீங்க. சில பேருக்கு டிவோர்ஸ் அல்லது சில பேருக்கு நிரந்தரமா பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கடந்த 5 வருஷத்துல ஏற்பட்டிருக்கும். இந்த கடந்த 5 வருஷ சோதனைகள், போராட்டங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கலஸ்தர தோஷம், தாரதோஷம் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவு, பிரிவினைகள் இருக்கு, வழக்குகள் இருக்கீங்க, ஒருத்தர் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காரு, வழக்குக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு அந்த பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதாவது ஒரு நிரந்தர பிரிவாக ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். இந்த பாதசனி என்பது உங்களுடைய பாதையை மாற்றக்கூடியதாகவும் இருக்கும். அதே சமயத்துல தற்காலிகமாக பிரிந்திருக்கிறவங்க, தோஷங்கள் இல்லாம பிரிந்திருக்கிறவங்க, ஒரே வீட்டுல இருந்து கூட தனித்தனியா பிரிந்திருக்கிறவங்க, இந்த 2027 ஜனவரியில இருந்து கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அந்த வகையில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்த கணவன் மனைவி உறவு நிலை தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பொருளாதார கஷ்டம், கணவன் மனைவி உறவு நிலையில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு 2027 ஜனவரியில இருந்து உங்களுக்கு ஏற்படும். இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ஏற்படும். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தற்காலிகமா பிரிஞ்சிருக்கிறவங்க குடும்ப உறவுகள் கிட்ட வார்த்தைகளை விட்டுட்டு கஷ்டப்படாதீங்க. வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னாக அதை மீண்டும் பெறது கஷ்டம். அதையே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால கவனம் இருக்கிறது வார்த்தை, நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால ஒருத்தருக்கு சூரிட்டி கொடுக்கறது, வாக்கு கொடுக்கறது, இதெல்லாமே தவிர்த்தணும். ஒருத்தர்கிட்ட நீங்க பேசும்போது எச்சரிக்கையா பேசணும். மேலதிகாரிங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றீங்க, ரிட்டர்ன்ல கம்யூனிகேஷனா இருந்தாலே கவனமாக இருக்கணும். அதே சமயத்துல சில நண்பர்கள், சில உறவுகளோட தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுடைய நல்ல பேரை காப்பாற்றும். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஆனா கடந்த கால 5 வருட துன்பங்கள் போல இப்பவும் இருக்காது, பயப்படவே வேண்டியதில்லை. சில நன்மைகள் உண்டு, சில வெற்றிகள் கிடைக்கும், மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையிலையும் சொல்றேன், உங்களை விட்டு விலகி போன உறவை வருவாங்களா, காதலிச்சிருக்கிற ஒரு காதல் என்னை விட்டு விலகி போயிடுச்சு, உங்களுக்கு ஏற்கனவே கடுமையான தொல்லை கொடுத்ததாக இருக்கோ, அல்லது அந்த உறவால பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பீங்க, அந்த உறவு தான் உங்களை விட்டு விலகி போயிருக்கு. அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றுப்பாதையில சென்று உங்களுடைய நிம்மதியை ஏற்படுத்தும். உங்களை பற்றி அவங்க சரியா புரியாமல் அல்லது உங்களை பற்றி ஒரு தவறான புரிதல்களோடு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு நினைச்சீங்க. உங்களுக்கு பொருத்தம் இல்லாதவங்க தான் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. பொருத்தமானவங்க உங்களோட தான் இருப்பாங்க. ஒரு நச்சு உறவு, ஒரு டாக்ஸிக் உறவை நீங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணும்போது அது மன வருத்தத்தை தான் கொடுக்கும். அந்த உறவு விலகி போனதுல மகிழ்ச்சி தான். அந்த உறவு விலகி போனதுனால இனி வரும் காலம் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும், கவலையே பட தேவையில்லை. நீங்க திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நலன் குளத்துல குளிச்சுட்டு வாங்க. சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. காகத்திற்கு உணவு வச்சு சாப்பிடுங்க. சனிக்கிழமையில எள்ளு உருண்டைய சனிக்கிழமையில மற்றவர்களுக்கு தானமா கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நோயாளிகள், வறியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு ஆடை தானம் அல்லது உணவு தானம் சனிக்கிழமையில செய்யுங்க. நவகிரக வழிபாடு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும். சனிக்கிழமையில சனீஸ்வர பகவான் சிலைக்கு முன்னாடி எள்ளு தீபம் போட்டு ஒரு 9 சுத்தி வாங்க. ஒரு சிரத்தமா எடுத்து கடைபிடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா துன்பம் இல்லை, துயரம் இல்லை. அதாவது நேர்மையான வழியில நம்ம போகும்போது கண்டிப்பாக சனி பகவானால் கெட்ட சூழ்நிலையை ஏற்படுத்த முடியாது, பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. சரியான பாதையை நமக்கு காட்டுவார். அதன் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.